இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்ட பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட பத்தி வந்து இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, தமிழ்நாடு தான் அதிகமான ஃபேக்டரிகள கொண்ட ஒரு மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் அதிகமா யாரும் பேசுறது இல்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப ரீசென்ட்டா வியட்நாம்ல போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவி கார் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம். ஸோ அவங்க என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதாவது 16,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லையாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வருஷத்துக்கு 1.5 லேக்ஸ் கார வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து புரொடியூஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அதுக்கு தேவையான மேன் பவரும் வந்து ஆல்ரெடி வந்து நெறைய ஒரு 200 பாலிடெக்னிக்ல வந்து அவங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இந்த தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு Foxconnங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த Foxconn கம்பெனி எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தைவான்ல இருந்து. கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஐஃபோன் கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து உதிரிபாகங்கள வந்து செஞ்சு அனுப்புறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில வந்து அதிகமா வந்து பெண்கள் தான் வந்து அதிகமா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொன்னாங்க. இந்தியாவோட 2024லேருந்து 2025 வரையும் ஃபினான்சியல் இயர்ல அதிகமா அதாவது டபுள் டிஜிட் உள்ள ஒரே ஸ்டேட் எந்த ஸ்டேட்னாக்க நம்ம தமிழ்நாடு தாங்க. அதாவது 11.2% வந்து இந்த ஒரு 2024லேருந்து 2025 வரையும் வந்து வாங்கியிருக்காங்க.